இப்போ ஒரு பேஷண்ட் நெஞ்சொலின்னு வராரு, அவருக்கு வந்து இது கேஸ்ட்ரிக்காகவும் இருக்கலாம், மசில் பெயினாக கூட இருக்கலாம் அது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி டைமில் இசிஜி தான் நார்மலாக இருக்கும், எக்கோ தான் நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவர் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாமே பார்க்குறது ரெஸ்ட்டில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம், ட்ரெட்மில் டெஸ்ட். ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட்னால் என்னென்னு சொன்னால் வந்து, நாங்கள் வந்து உங்களை இசிஜிலாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணிவிட்டு, ஒரு நம்ம நார்மலாக ஜிம்மில் பார்த்துருப்போம், வேகமாக நடப்பாங்க, ஒரு பெல்ட் வச்சுட்டு நேரம் நடப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரெட்மில் ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களை வந்து இசிஜிலாம் மாட்டிட்டு உங்களை வேகம் நடக்க வைப்போம். நடக்கும்போது என்ன ஆகும், உங்கள் ஹார்ட் பீட் கூடும், 300, 400, 500 அப்படி கூடும். அப்போ வந்து உங்களுக்கு நெஞ்சொலி வருதா, இசிஜியில் வித்தியாசம் வருதான்றதை பார்ப்போம் அது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிளாக் இருக்குது, சிக்னிஃபிகன்ட் பிளாக் இருக்குது, அது எக்கோலாம் தெரியல அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன ஆகும்னா, ஒரு சமயத்துக்கு மேலே வந்து நீங்கள் நடக்கும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து செஸ்ட் பெயின் அதிகமாக வந்து நின்றுவீங்க. ரெண்டாவது உங்கள் இசிஜிலலாம் எல்லாமே மாறிடும் அது. இது இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போனா உங்களுக்கு வந்து அடைப்பு இருக்குது, வெளியே தெரியலன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களை வந்து எலெக்டிவாக ஆஞ்சியோகிராம் பண்ணி பிளாக் இருக்கான்னு பார்த்துடலாம்.